வணக்கம் சார். வணக்கங்க. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். நேற்று இரவு பார்த்தீங்கன்னா, மதுரையில தீக்குளிச்சு ஒரு நபர் இறந்திருக்காரு. பூர்ணச்சந்திரன் என்றவர். திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்த முடியாத ஒரு மன வேதனையில எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? சார் அவரு மருது பாண்டிய நகரை சேர்ந்த பெரியசாமி தேவர் மகன்ங்க. முருக பக்தருங்க பூர்ணச்சந்திரன். வயசு 38 வயசு தான் ஆகுது. அவரு பெரிய மன உளைச்சல்ல இருந்து மதுரை தல்லாகுளம் அவுட் போஸ்ட்ல உள்ள ஈவராசன பக்கத்துல தீக்குளிச்சு தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டாரு. காரணம் என்னன்னு கேட்டாக்க, அவருக்கு எந்தவித ஒரு அதாவது இந்த முருகர் இடத்துல ஒரு தீபம் ஏத்த முடியலையே, அந்த திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுல முதல் வீடாச்சே அப்படின்னு பெரிய மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கவர்மெண்ட், இந்த கலெக்டர், இந்த போலீஸ் கமிஷனர், இவங்க தானே ஒழிய இந்த கவர்மெண்ட் பண்ற அநியாய அட்டூழியம் இருக்க இதே போய் அடுத்த இடத்துல செய்ய முடியுமா? இதே அவங்க ஒரு மசூதியிலேயே ஒரு கிறிஸ்டின் சர்ச்சிலே செய்ய முடியுமா? என்னங்க ஒரு சாமி கும்பிடுறது கூட இந்த மு.க. ஸ்டாலினுக்கு என்னங்க ஆச்சு? அவங்க வீட்டுக்காரமா போய் கும்பிடுறாங்கல்ல. அவங்க குடும்பத்துல எவனா தீக்குளிச்சு இறந்து போனானா? அந்த பையனை இழந்த மனவேதனை அவன் தாய் தகப்பனுக்கு, அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு இருந்திருக்கும் அவங்க குடும்பத்துக்கு. ஏன் இதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஒண்ணுமே தெரியாதா? நம்ம சமத்துவம் பேசுறாங்க. என்ன சமத்துவம் இவரு? அன்னைக்கு மத நல்லிணக்கத்துக்கு ஒழுக்கமா பார்த்தீங்கன்னா, எதிராக இந்துக்கள் முயற்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்கல்ல சார். அத கூட ரிலேட்டட் பண்ணி பார்க்கலாம்ல சார்? எது மதம் நல்லிணக்கத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க? மதம் நல்லிணக்கம்னாக்க எல்லாத்துக்கும் தாங்க போகணும். ஆனா இந்துக்களுக்கு மட்டும் இன்னைக்கு இவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க, இந்த நக்சலைட் குரூப் எல்லாம் மத நல்லிணக்க இயக்கம்னு சொல்லி வச்சுக்கிட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்றாங்க. இதுக்கு இந்த கவர்மெண்ட் ஆதரவு கொடுக்குது. இப்பெல்லாம் இந்த கலெக்டருக்கும் இந்த எஸ்பி கமிஷனருக்கும் சட்டம் ஒழுங்கு கெட்டு போலையா? இப்பதான் கெட்டு போதா? ஜி.ஆர். சாமிநாதன் என்னைக்கு உத்தரவு போட்டிருக்காரோ ஜஸ்டிஸ், அந்த உத்தரவை எல்லாம் இவங்க மீறி தான் செயல்படுறாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, மதுரை ஆரப்பாளையம் பக்கத்துல இருக்க வைகை ஆத்து பக்கத்துல இருக்க இடத்துக்கு ஒரு 42 பேத்துக்கு பட்டா கொடுத்துருந்தாங்க. எப்ப? கலைஞர் பீரியட்ல. அவங்க அப்பா போட்ட உத்தரவைய இந்த மு.க. ஸ்டாலின் மதிக்கல. ஜிஓ நம்பர் 359 வருவாய்த்துறை 29/9/2009 போட்ட உத்தரவு எல்லாத்து வீடையும் இடிச்சு நிரவிட்டாங்க. இதுக்கு ஜி.ஆர். சாமிநாதன் தான் உத்தரவு போட்டிருந்தாரு. இதுக்கு இந்த கலெக்டர் எந்தவித நடவடிக்கையுமே, வர கலெக்டர் எல்லாமே நடவடிக்கை எடுக்கல. அந்த இடத்தையே போலீஸுக்கு மாத்தி கொடுக்குறாங்களாம். பொதுமக்களோட வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சிட்டு போலீஸுக்கு மாத்தி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்படிதாங்க இந்த கவர்மெண்ட் நடத்துது. அந்த ஜிஆர்எஸ் அவரு ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் என்னைக்கு உத்தரவு போட்டாரோ அந்த உத்தரவு எல்லாத்தையுமே இவங்க கேவலப்படுத்திக்கிறதா இருக்காங்க. 1/4/2019 போட்டாரு அந்த உத்தரவு. இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? என்ன வருஷம் ஆச்சு? அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்காக ஆஜராகிற ஒரு அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் பேரு விகாஸ் சிங் சொல்லி சொல்றாரு, ஜி.ஆர். சாமிநாதன் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்னு. அது ஒரு ஜஸ்டிஸை கேவலப்படுத்துற மாதிரி. நீ உனக்கு கொடுக்குற காசுக்கு நீ குலைக்கணும்னாக்க எப்படி வேணாலும் குலைச்சிருப்போம். அதுக்காக ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதுக்கு ஒண்ணு என்ன அதிகாரம் இருக்கு அந்த விகாஸ் சிங்க்கு? ஒரு சீனியர் அட்வொகேட்டா? இன்னைக்கு அநியாயமா பார்த்தீங்கன்னா, ஒரு உயிரின்றது ஏற்பட்டிருக்கு சார். இதுக்கு தமிழக அரசு என்ன பதில் சொல்லுங்க சார்? தமிழக அரசு என்ன பதில் சொல்லலாம்? எவன் செத்தா அவருக்கு என்ன? மு.க. ஸ்டாலினுக்கு அவன் அந்த ஆள் குடும்பத்துல எவனாவது செத்தான்? இல்ல இங்க இருக்க கலைஞர் குடும்பத்துல செத்தான் எவனாவது? செத்தவன் ஒரு இந்து பக்தருங்க, முருக பக்தங்க, கோயில்ல விளக்கேற்ற முடியலன்ற அந்த மனவேதனையில இருந்து செத்தாங்க. இது எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசருக்குலாம் தெரியாதா? இங்க பாருங்க, ஆட்சி மாறும்போது அவங்கவுங்க அநியாயத்துக்கு பகவானுக்கு பதில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு இவங்க நல்லா இருக்கலாம், உங்க குடும்பம்லாம் நாசமா போகும். அவன் எப்படி ஒரு மனுஷன் தான் உயிரை மாற்றிக்கிட்டான அந்த உயிருக்கு விலை இருக்கிறாங்க. அவன் குடும்பம் என்னங்க பாடுபடும்? இப்ப இந்த அதிகாரிகள் எல்லாம் இப்ப கேக்கு வெட்டி நியூ இயர் கொண்டாடுவாங்களா? ஒருத்தன் செத்து போயிட்டான்னு என்னதான் இருக்கு உங்களுக்கு? ஏங்க அரசியல்வாதி 1000 சொல்லிட்டுங்க, அதிகாரிக்கு வேணாமாங்க? நீ சத்தியம் பண்ணிட்டு தானே வர வேலைக்கு வரும்போது என்ன சத்தியம் பண்ற? எந்த அரசியல் கட்சி சாராம நான் நேர்மையா செயல்படுவேன்னு. இது நேர்மையா செயல்படுறதா? ஒரு கண்டம் கேஸ கூட ஒரு நாள் எதிர்கொள்ள முடியலையா? ஓடி ஒளியுறீங்களா? கேவலமா இல்ல? இதுக்கு எதுக்கு சீஃப் செக்ரட்டரியா? சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்புறாங்க பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருந்து. இதுவரைக்கும் சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணிருக்காரு? என்கிட்ட இருக்கு லெட்டரு. சும்மா எல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் சம்பாதிக்கணும், சொத்தா காப்பாற்றணுன்றதுக்கு ஒவ்வொரு கட்சி மாறி மாறி வரும்போதெல்லாம் நீங்க அங்க ஜால்ரா போட்டுக்கிட்டீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன பண்றீங்க நீங்க? நீங்க நேர்மையா செயல்படுறதா? உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க, உங்க தலைமுறை விலகணும், உங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும்னு யோசனை பண்ணாங்களா அவங்க? இன்னைக்கு பொழப்பு ஒண்ணா சரி, அரசியல்வாதி எது சொன்னாலும் செய்யலாம். இந்துக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு பாரபட்சம் காட்ட தமிழக அரசுக்கு என்ன காரணம் சார்? என்ன அவசியம் தேவைப்படுது சார்? ஆமாங்க, இந்துக்கள் இழிச்சவா பையா?
குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பட்டை கலர் கலரா பட்டையை போட்டுட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான். அவன் முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்து அவங்க ஜமாத்துல பேசி முழுமையான ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால இந்துக்களை வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாதானே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓட்டு, அவங்க ஓட்டு கிடைக்கும், சிறுபான்மையினர் ஓட்டு. இந்துக்கள் வந்து இழிச்சா பயந்தானுங்க. என்னைக்கு இந்த இந்துக்களை வந்து இந்த பிச்சைக்கார புத்தியை விட்டுவிட்டு தெய்வத்துக்கு பயந்து தன்னோட மனசாட்சிக்கு பயந்து ஓட்டு போடுறானா அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு உருப்படும். நன்றி சார். ஜெய் ஹிந்த் சார், ஜெய் பாரத்.